கடந்த 1932 ஆண்டு செப்டம்பர் 26 தேதி இந்திய பிரிவினைக்கு முந்தைய பஞ்சாப் மாகாணத்தில் காஹ் என்ற கிராமத்தில் குர்முக் சிங் அம்ரித் கவுர் தம்பதிக்கு மகனாக மன்மோகன் சிங் பிறந்தார். 1947 தேச பிரிவினைக்கு பின் அவரது குடும்பம் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தது. மன்மோகன் சிங் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திலும் பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் பொருளாதார படிப்பை முடித்தார். அதன்பின் பொருளாதார பேராசிரியராக தனது பணியை துவங்கினார். எளிய குடும்பத்தில் பிறந்த சாமானியரான மன்மோகன் சிங் சிறந்த கல்வியாளராக திகழ்ந்தார். 1966 முதல் 69 ஐநாவில் அரசின் வர்த்தகம் தொழில்துறை அமைச்சகத்தில் ஆலோசகராக மன்மோகன் சிங் பதவி வகித்தார். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மன்மோகன் சிங் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார். அப்போது இந்தியாவில் பெரிய அளவில் பொருளாதார கொள்கை மாற்றங்களை ஏற்படுத்தினார். 1972 முதல் 76 வரை தலைமை பொருளாதார ஆலோசகராக மன்மோகன் சிங் இருந்துள்ளார். 1982 முதல் 85 ஆண்டு காலகட்டத்தில் ரிசர்வ் வங்கி ஆளுநராகவும் மன்மோகன் சிங் பதவி வகித்துள்ளார். 1985 முதல் 87 காலகட்டத்தில் திட்டக்குழுவின் தலைவர் உள்பட முக்கிய பதவிகளை அலங்கரித்தவர் மன்மோகன் சிங். 1990 முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். 1990களின் தொடக்கத்தில் இந்தியா மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த நேரத்தில் 1991 ஆண்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் அமைச்சரவையில் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த காலத்தில்தான் புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில் முதன்முதலாக அமல்படுத்தப்பட்டது. இதனால் இந்திய பொருளாதாரத்தை சீரமைத்த சிற்பியாக மன்மோகன் சிங் பார்க்கப்பட்டார். நாட்டின் பொருளாதாரத்தில் தாராளமயமாக்கல் உள்பட பல முக்கியமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்து உலகின் விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்த பெருமை மன்மோகன் சிங்கை சேரும். 1991 ஆண்டு முதல் 1996 ஆண்டு வரையிலான காலத்தில் மத்திய நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் 1998 முதல் 2004 வரை எதிர்க்கட்சித் தலைவராக பணியாற்றினார். அதன்பின் கடந்த 2004 ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இந்தியாவின் 14வது பிரதமராக மன்மோகன் சிங் பதவியேற்றார். பிரதமராக பொறுப்பேற்ற போதும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். 2006 முதல் 2007 வரை பிரதமர் மன்மோகன் சிங்கின் தலைமையின் கீழ் இந்தியா அதன் அதிகபட்ச GDP வளர்ச்சி விகிதமான 10.08% வளர்ச்சி விகிதத்தை எட்டி உலகின் 2வது வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக மாறியது. 2008 உலகமே மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது இந்தியாவில் பொருளாதார நெருக்கடியை மன்மோகன் சிங் திறமையுடன் சமாளித்தார். அதைத் தொடர்ந்து 2009 ஆண்டு 2வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றார். மன்மோகன் சிங் தனது ஆட்சி காலத்தில் கடைக்கோடி மக்கள் வரை பொருளாதார தன்னிறைவு பெறுவதற்கான திட்டங்களை வகுத்து பயனளிக்கும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தினார். 2004 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை வெற்றிகரமாக 10 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக மன்மோகன் சிங் பதவி வகித்து வந்தார். நேரு, இந்திரா காந்திக்கு பிறகு தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்தவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. கடந்த ஏப்ரல் மாதம் வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து வந்த மன்மோகன் சிங் வயது மூப்பு காரணமாக தீவிர அரசியலிலிருந்து விலகினார். மிகவும் அமைதியான குணம் கொண்ட மன்மோகன் சிங் அதிர்ந்து பேச மாட்டார். அவர் பேசாவிட்டாலும் அவர் செயல்பாடுதான் இன்று வரை பேசப்படுகிறது.